எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு விவசாயி ஒரு வாழைக்காக 12 மாதம் உழைக்கணுங்க. அதாவது குழி தோண்டி வாழைக்கன்று போட்டு ஒரு 4 களை வெட்டி சோகெல்லாம் அறுத்து கண்ணெல்லாம் அறுத்து இந்த மாதிரி பக்குவம் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ உழைச்சாலும் அது வந்து இயற்கை சீற்றங்களை தாண்டி வரணுங்க. காற்று சும்மா ஒரு நாள் வந்து அடிச்சுன்னா ஒரு 3000 வாழை 5000 வாழை சேதம் பண்ணிட்டு போயிடுது ஒவ்வொரு விவசாயிக்குங்க. அந்த மாதிரி நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா லாட்ரி விட மோசமானதுங்க. ஏன்னா லாட்ரியாவது ஒரு லாட்ரி சீட்டு 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து கடின உழைப்புங்க. விழுந்துருச்சுன்னா மறுபடியும் இந்த வாழை தண்டெல்லாம் சுமக்கணுங்க. இதெல்லாம் சுமந்து வெளியே டிஸ்போஸ் பண்ணணும், அதை பூமியை க்ளீன் பண்ணணும், அதுக்குண்டான செலவுகள்லாம் நிறைய இருக்குதுங்க. இதுதான் விவசாயியோட கஷ்டங்க. இதுக்கப்புறம் விவசாயி வந்து தான் விளைவிக்கிற பொருளுக்கு விலையை நிர்ணயம் பண்ண முடியதில்ல. மார்க்கெட்டுக்கு போனால் அதுதான் மார்க்கெட் நிலவரங்க. இன்றைக்கி பார்த்துருப்பீங்க நீங்கள் 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு தாரை பொறுத்து விற்பனையாதுங்க, காயை பொறுத்து விற்பனையாதுங்க. ரஸ்தாளி கொஞ்சம் விலை போச்சு, ஒரு 20 ரூபா கிடச்சிங்க. நல்லா விளைச்சல் வந்து காற்றுக்கு விழுகாமல் வந்தால் தான் காசுங்க. ஸோ இது விவசாய கஷ்டங்க. பாருங்கள், இது வந்து ஒரு வியாபாரி வந்து மண்டி வச்சுருக்காரு. அந்த மண்டிக்கு 3500 ரூபாய்க்கு 10%ங்க. கொண்டு போன வாழைத்தார் 7 வாழைத்தார் 3500 ஆச்சு. அதுக்கு 350 ரூபா கமிஷனுங்க. அது அவரோட உழைப்புங்க, அவரோட திறமை. ஏன்னா அவர் தொழில் ரீதியாக அதை வளர்த்துறாருங்க. அதனால் விவசாயிக நிர்ணயம் பண்ண முடியாது. வியாபாரிக அவங்களுக்கு மார்க்கெட் விலை என்னமோ அதை பார்த்து எடுத்துகிட்டு போய் இது பண்ணிக்கலாம். விவசாயி ஒரு வருஷம் சேர்ந்து கிடச்ச 20 ரூபா வியாபாரத்தில் 2 நாளில் 30 ரூபா சம்பாதிச்சிடலாங்க அந்த கிலோவுக்கு. அப்படி தான் போயிட்டுருக்குது. அதனால் இதுதான் விவசாயமும் வியாபாரங்க. விவசாயிகள் வியாபாரமும் செய்யணுங்க. அதே மாதிரி நல்ல தொழில் வேணுமா, இந்த வியாபாரம் நீங்கள் நியாயமான எடுத்து விற்பனை பண்ணலாங்க. நன்றி.